விதி விதி என்று இதுவரை காலத்தை நேரத்தையும் கைத்தவர்கள் இனியாகிலும் அதிர்ஷ்டப்படும் திகழ வேண்டுமா? இதுவரை விதி விதி என்று அதிர்ஷ்டமடை முடியார்கள், இனியாகிலும் அதிர்ஷ்டமடை திகழச் செய்கிறார் முனீஸ்வர் செல்வாக்கு சித்தர். அதிர்ஷ்டக்கான வழிமுறைகள் அறிகுறிகள் தெரிந்தும் அதிர்ஷ்டம் தடைபடுகிறதா? சாதாரண கூட இன்று அதிர்ஷ்டசாலியாக திகழும் போது உங்களால் மட்டும் அதிர்ஷ்டம் திகழ முடியவில்லையா? கொடுத்து உதவ யாரும் இல்லையா? சொந்த வீடு வாகன நிலம் வாங்கும் ஆசை நிறைவேறவில்லையா? நிறைவேற வேண்டுமா? படிக்க நினைத்தாலும் படிக்க முடியவில்லையா? படிப்பு பாதியிலே தடைப்பட்டு விடுகிறதா? படிக்கும்பொழுது தூக்கம் வருகிறதா? படிப்பிற்காவது நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா? தொழில் திறமை இருந்தும் தொழில் முன்னேற்றம் இல்லையா? நம் குழந்தைகள் படிப்பு தடைப்பட்டு விட்டதே. நம் குழந்தைகள் எதிர்காலம், நம்முடைய எதிர்காலமும் எப்படி அமையுமோ என்ற கவலையா? எதை தொட்டாலும் தோல்வியா? வேலையில் ஒரு இடத்தில் நிலையா நிற்க முடியவில்லையா? சரியான வேலை கிடைக்க வேண்டுமா? விவசாயம் செய்தும் சரியான லாபம் இல்லையா? வீடுகளும் சம்பந்தமான பிரச்சனையா? வீடு சம்பந்த பிரச்சனை தீர வேண்டுமா? தீர்ந்து பயனடைய வேண்டுமா? கணவன் மனைவிடையே ஒற்றுமை இல்லையா? உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கவில்லையா? வியாபாரம் லாபமுடன் திகழ வேண்டுமா? தீய சக்தி பாதிப்பா? மாந்திரிக பாதிப்புகள், செய்வினை பாதிப்புகள் நீங்கி நன்மை அடைய வேண்டுமா? மூட நம்பிக்கையால் அனைத்தையும் தோற்று விட்டீர்களா? மூட நம்பிக்கையால் காலத்தை நேரத்தை வீணா கழிக்கிறீர்களா? பம்பு சூன்யம் வைப்பு ஏவல் என்று இதுவரை நினைத்தை சாதிக்க முடியவில்லையா? இனியாயிலும் சாதிக்க வேண்டுமா? வசிக்கும் துறையில், நீங்கள் செய்கின்ற துறையில் வருமானத்தை கொண்டு நாம் எப்படி முன்னேற்றம் காண முடியுமோ இந்த சிறு வருமானத்தை கொண்டு என்ற கவலையா? வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையா? வட்டி கட்ட முடியவில்லையா? அடமானம் போட்டதை மீட்ட முடியவில்லையா? வசதி வாய்ப்பு குறைவால் சொந்த பந்தம் ஏளனமாக பார்க்கிறார்களா? அவள் எதிரில் வாழ்ந்து காட்ட வேண்டுமா? நல்லதை சொன்ன நல்லதை செய்தாலும் மதிப்பு மரியாதை இல்லையா? நல்லது செய்து நல்ல பேர் இல்லையா? நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டுமா? செல்வாக்குடன் திகழ வேண்டுமா? கண்ணுக்கு தெரிந்து அதிர்ஷ்டம் அடக்கூடிய வழிமுறைகள் தெரிந்தும் அறிவு திறமை இருந்தும் வெற்றி பெற முடியவில்லையா? எண்ணும் எழுத்தும் கண்ணென திகழும் உடைய தலைவிதியை மாற்றி தருவது எண்கணித முறைப்படி. ஆண்டியாவதும் அரசனை போல் செல்வாக்குடன் திகழச் செய்வது எண்கணித முறைப்படி. எண்கணித முறைப்படி பொறுத்து அமைகிறது. 1, 3, 5, 6, 9 என்ற கூட்டியரில் பெயர் வைத்தால் நிச்சயமாக ராஜயோகத்தில் திகழலாம், திடீர் அதிர்ஷ்டசாலி ஆகலாம். அதிர்ஷ்டமில்லாத பெயரை வைத்தால் வறுமை தான் தாண்டவமாடும். அதிர்ஷ்டமில்லாத பெயரை வைத்தால் முன்னேற்றம் தடைபடும். அதிர்ஷ்டமில்லாத பெயரை வைத்தால் திருமணம் தடைபடும். அதிர்ஷ்டமில்லா எண்ணில் திருமணம் செய்தால் அதிர்ஷ்டம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது, வறுமை வாட்டி வதைக்கும். நல்ல நாட்களில் திருமணத்தை நடத்த வேண்டும். அதிர்ஷ்டமில்லாத நாளில் திருமணத்தை நடத்தினால் பிரச்சனை மேல் பிரச்சனை வரும். அதிர்ஷ்டமில்லாத கூட்டு எண்ணில் ஒரு குடும்பத்தில் பெயர் வைத்தாலும் தொழில் செய்தாலும் பிரச்சனைக்கும் தொழில் நடத்துவதற்கும் திடீர் விபத்துக்கும் திடீர் மரணத்துக்கும் திருமண தடைக்கும் காரணம் கூட்டு எண் சரியில்லாதாலும் 2, 4, 7, 8 என்ற பெயர் என் கூட்டு எண் சரியில்லாத எண்ணே. இதன் பெயரில் கூட்டு எண் வந்தால் அதிர்ஷ்டம் தடைபடும். இதற்கு ஒரே தீர்வு முனீஸ்வர் செல்வாக்கு சித்தர் ஜோதிட அடியினால் இந்த பிரச்சனை தீர்வு கண்டு வாழ்நாள் முழுதும் அதிர்ஷ்டமடை செய்கிறார் முனீஸ்வர் செல்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்ல பிள்ளை சிவா அவர்கள். ஒரு பெயரில் ஏற்றம் பெற அதிர்ஷ்டமடைய ஜா ஜே என்ற பெயரில் கண்டிப்பாக இருக்கணும். ஜி லா இல் இல் அதிகமாக இருக்கணும். நல்லப்பன் நீல்கண்ட சிவா, அந்த இல்லுக்கு ரொம்ப சக்தி அதிகம். அடல் பிகாரி நல்லா வேணும், அந்த இல்லுக்கு தனி சக்தி. ஜாகு அதே ஜார்ஜ் புஷ், ஜா ஜே ஜார்ஜுக்கு தனி சக்தி. ஜே ஜெயலலிதா தனி சக்தி, ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க பலமுறை. மு.க. ஸ்டாலின் இல்லு லீ பெரிய சக்தி. உதயநிதி ஸ்டாலின் வருங்கால முதலமைச்சர் பெரிய சக்தி. அதாவது ஜா ஜே லா லீ இஷ்ஷு கூட சக்தி. ஜார்ஜ் புஷ், ஜார்ஜ் இஜ்ஜு வந்துச்சு, புஷ் இஷ்ஷு வந்துச்சு. இஷ்ஷுக்கு தனி சக்தி. முகேஷ் அம்பானி அங்கே பாருங்க பேரு இஷ்ஷுக்கு, அந்த பெயருக்கு வந்து இஷ்ஷுக்கு ரொம்ப சக்தி. இது மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இது மாதிரி எடுக்கிற முறைப்படி அதிர்ஷ்டமான நாக்கானது மேல் தாடையில் பட்டு ஒலிக்கின்ற போட்டிட்டு உச்சரிப்புகளை பயன்படுத்தி உடைய பெயரை எடுக்கிற முறை பெயரமைத்து தொழில் பெயரமைத்து அதிர்ஷ்டம் திகழச் செய்தால் அனைவரும் என்னிடம் பயனடைகினர்.
நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். அதிர்ஷ்ட பெயரை எண்கணித முறைப்படி முழுமையாக மாற்றாமல் ஏற்கனவே உள்ள பெயரில் சிறிய மாற்றம் செய்து வாழ்நாள் முழுதும் அதிர்ஷ்டமடை செய்கிறார் முனீஸ்வரர் வாக்கு சித்தர். ஏட்டு முதல் இசட் வரை ஒவ்வொரு எழுத்துக்கும் தனி சக்தி உண்டு. தனி அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டமான எழுத்தை கொண்டு பெயர் வைக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலனையே தருகிறது. மிக பிரபலமாக உள்ளவர்கள் பெயரை உச்சரித்தால் நாக்கானது மேல் தாரைப்பட்டு பலமுறை ஒலிக்கக்கூடிய, நாக்கு மடித்து உச்சரிக்கக்கூடிய பெயராக இருப்பதால் ராஜயோகத்தை தருகிறது. பிரபலங்களின் பெயரை உச்சரித்து பாருங்கள், நான் சொல்வது உண்மை தெரியும். இதுபோன்ற அதிர்ஷ்ட பெயரை அனைவருக்கு இயல்பாகவே அமைந்து விடுகிறது. அமைந்து அதிர்ஷ்டப்படும் திகழ செய்கிறார்கள். எனவே அனைவரையும் அதிர்ஷ்ட செய்த அனுபவத்தை கொண்டு எண்கிற முறைப்படி பெயரமைத்து, குழந்தைகளுக்கு எண்கிற முறை பெயரமைத்து வாழ்நாள் முழுதும் அதிர்ஷ்டமடை செய்வதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர்.